மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது சமூக வலைதளங்களில் டீப் ஃபேக் வீடியோக்கள் பரவுவதை தடுக்க கோரிய மனுவில் தேர்தல் ஆணையத்திற்கு இது தொடர்பாக உத்தரவிட டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், வணக்கம். முதலில் இந்த வழக்கு பற்றிய பின்னணி என்ன? இந்த விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய கருத்து என்ன? வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர்களின் குரல் என்ற அமைப்பு சார்பில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மக்களவைத் தேர்தலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மற்றும் நடிகர்கள் அமீர் கான், ரன்வீர் கபூர் ஆகியோர்கள் டீப் வீடியோக்கள் கொண்டு தவறான தகவல்கள் பரப்புகின்றனர் என்றும் இதை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மன்மோகன் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. மனுதாரர் வழக்கறிஞர் ஜெயந்த் மேத்தா ஆஜராகி அச்சு காட்சி ஊடகங்களில் தேர்தல் விளம்பரங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதைப் போல சமூக வலைதள பதிவுகளுக்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். இதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த யோசனை பொருத்தமற்றது என்றும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் ஏற்பாடு சரியாகவே உள்ளது என கருத்து தெரிவித்தனர். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அங்கித் அகர்வால், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி டீப் பேக் வீடியோக்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு கிரிமினல் வழக்குகள் பதியப்பட்டுள்ளன என்ற விஷயத்தை தெரிவித்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை நம்புகிறோம், தற்போதைய நிலையில் தலையிடுவது பொருத்தமாக இருக்காது, இந்த விவகாரத்தை தேர்தல் ஆணையத்திடமே விட்டுவிடுகிறோம், இந்த விவகாரம் தொடர்பாக மனுதாரர் அளிக்கும் கோரிக்கை மனு தொடர்பாக திங்கட்கிழமைக்குள் தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து இந்த மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.